வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம 60 டேஸ் ஸ்டடி பிளானில் இருக்கக்கூடிய பாடங்கள் பார்க்க போகிறோம். அதில் ஐஎன்எம்மில் நமக்கு முதல் பாடமாக இருக்கக்கூடிய 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். இது 10th புக்கில் யூனிட் 5 வந்து நமக்கு இருக்குது. இந்த பாடத்தில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் புதிய விழிப்புணர்ச்சியை உருவாக்கியதில் வந்து மேற்கத்திய சிந்தனைகள் மற்றும் கிறித்தவ மதத்தினுடைய செல்வாக்கு பார்க்க போகிறோம். அதற்கு அடுத்ததாக வந்து சமுதாய மற்றும் சமயத்துறைகளில் ஏற்பட்ட போட்டிகள், உடன்கட்டை ஏறுதல், அதாவது சதி, அப்புறம் அடிமை முறை, தீண்டாமை, குழந்தை திருமணம் போன்ற பழக்கங்களுக்கான எதிர்ப்பு தொடர்பாக பார்க்க போகிறோம். அதற்கடுத்து வந்து உருவ வழிபாடு, சடங்குகள், மூட நம்பிக்கைகள் ஆகியவற்றிற்கான எதிர்ப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்ததாக வந்து இந்தியா வந்து புத்துயிர் பெற்றதில் வந்து பல்வேறு சீர்திருத்த இயக்கங்கள் இருந்துச்சு இல்லையா இந்தியாவில், அந்த சங்கங்கள் பற்றி எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், அப்புறம் பிரம்மஞான சபை, அலியார் இயக்கம், இந்த இயக்கங்களுடைய பங்களிப்பு பற்றி பார்க்க போகிறோம். அதற்கடுத்து வந்து பார்சிகள், சீக்கியர்கள் ஆகிய சமூகங்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தியல், அந்த சமூகத்தில் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியில் இருக்கக்கூடிய முக்கிய ஆளுமைகளுடைய பங்களிப்பை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து ஜோதிபா பூலேயினுடைய சமூக இயக்கமும் அப்புறம் கேரளா தமிழ்நாட்டில் தோன்றிய சீர்திருத்த இயக்கங்கள் பற்றியும் பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், முதல்ல வந்து அறிமுகம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அறிமுகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்தர்களை உருவாக்கும் நோக்கில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆங்கில கல்வி ஒரு புதிய ஆங்கில கல்வி பயின்ற நடுத்தர வர்க்கத்தை வந்து உருவாக்கியது. ஆமாம், இங்கே வந்து இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வேலை செய்கிறதுக்காக பிரிட்டன்லேருந்து எல்லாத்தையும் கூட்டு வர முடியாது அப்படிங்கிற காரணத்திற்காக என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு வந்து ஆங்கில அரசு, அதாவது கம்பெனி அரசு வந்து என்ன பண்ணுறாங்க, கல்வி கொடுக்குறாங்க, ஆங்கில வழி கல்வி கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்து அவங்கள வந்து அவங்களுடைய நிர்வாக பணிகளில் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து கிளார்க்காக, எழுத்தர்களாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி வந்து எழுத்தராக வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர் தான் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். சரிங்களா? அப்படி வந்து உருவாக்கிய அந்த வர்க்கத்தை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து எவ்வாறு சொன்னாங்க அப்படின்னா, பாபு வர்க்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாபு வர்க்கம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வர்க்கம் தான் வந்து சரிங்களா மேற்கத்திய கருத்துக்களின் சிந்தனைகளுடைய தாக்கங்களுக்கு உள்ளானது. ஏன்னா அவங்க வந்து படிக்கிறது வந்து ஆங்கில வழி கல்வி படித்ததுனால மேற்கத்திய கருத்துக்களையும் சிந்தனைகளையும் வந்து அவங்க உள்வாங்கிக்கிறாங்க. சரிங்களா? கல்வியறி பெற்ற இந்த நடுத்தர வர்க்கம் வந்து எண்ணிக்கையில் வந்து மிகச் சிறியதாக இருந்துச்சு. அப்படி எண்ணிக்கையில் சிறியதாக இருந்தாலும் இந்த கல்வியறிவு பெற்ற அந்த சமூகம் தான் இந்தியாவினுடைய அரசியலிலும் சீர்திருத்த இயக்கங்களையுமே வந்து எனது தலைமையை வைக்க தொடங்கியது. ஏன்னா அவன் வந்து அங்கே படிச்சுட்டு ஆங்கில வழி கல்வியை படிச்சுட்டு மேற்கத்திய சிந்தனைகளை உள்வாங்கிட்டு என்ன பண்ணுறான், இந்தியாவில் வந்து பார்க்குறான், இந்தியாவில் இருந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சீர்திருத்தம் செய்யணும் அப்படின்ற எண்ணம் வருது. அந்த சீர்திருத்த இயக்கங்களுக்கும் அந்த கல்வி கற்ற சமூகம் தான் வந்து எனது தலைமை பண்பையும் வைக்குது. சரிங்களா? என்னதான் அவங்க வந்து மேற்கத்திய கல்வி கற்றிருந்தாலும் மேற்கத்திய சிந்தனைகளுக்கு ஆட்பட்டிருந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பழைய கருத்துக்களையும் பழக்க வழக்கங்களையும், சரிங்களா, இந்திய சீர்திருத்தவாதிகள் தங்களுடைய பழைய கருத்துக்களையும் பழக்க வழக்கங்களையும் விமர்சனபூர்வமான ஆய்வுக்கு உட்படுத்த பெரிதுமே வந்து தயங்கினாங்க. சரிங்களா? விமர்சனபூர்வமாக ஆய்வுக்கு உட்படுத்துறதுல அவங்களுக்கு ஒரு தயக்கமானது. ஆனால் அப்படி விமர்சனபூர்வமாக அதை வந்து ஆய்வுக்கு உட்படுத்துறதுக்கு பதிலாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்திய பண்பாட்டிற்கும் மேலை பண்பாட்டிற்கும் இடையே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சிகள் வந்து செய்திருக்காங்க. இந்திய பண்பாட்டிற்கும் மேலை பண்பாட்டிற்கும் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் அவர்களுடைய கருத்துக்களும் அவருடைய செயல்பாடுகளும் எது சார்ந்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக மூடப்பழக்க வழக்கங்கள் சார்ந்தா இருந்துச்சு. உடன்கட்டை ஏறுதல், பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம் போன்ற அனைத்து வகையான கண்மூடித்தனமாக இருந்த மத நம்பிக்கைகள் மற்றும் சமூக தீமைகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு தான் அவருடைய கருத்துக்களும் செயல்பாடுகளும் வந்து உதவிச்சு. சரிங்களா? அதாவது கல்வி கற்ற அந்த சிறிய சமூகத்தினுடைய கருத்துக்களும் செயல்பாடுகளும் எதற்கு உதவுதுன்னா, இந்திய சமூகத்தில் புறையோடி போயிருந்த மூடப்பழக்க வழக்கங்களை, கண்மூடித்தனமான மூடப்பழக்க வழக்கங்கள், அப்புறம் மதம் சார்ந்த நம்பிக்கைகள், இதில் இருக்கக்கூடிய சமூக தீமைகளை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுச்சு. சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு அறிமுகத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நம்ம அந்த இயக்கங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த இயக்கங்கள்லாம் வந்து எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டு தான் தொடங்குது. அதனால தான் வந்து நமக்கு டைட்டிலே வந்து என்னது, 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, கொடுத்துருக்காங்க. இந்த 19ஆம் நூற்றாண்டில் சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்களை வந்து பொதுவாக 2 வகைப்படுத்துவாங்க, 2ஆக பிரிப்பாங்க. 19ஆம் நூற்றாண்டுலாம் வந்து இந்த சீர்திருத்த இயக்கங்கள்லாம் தோன்றுச்சு. அவ்வாறு தோன்றிய இயக்கங்களை வந்துட்டு பொதுவாக 2ஆக பிரிப்பாங்க. அதற்கப்புறம் இன்னொன்று பிரிவு வந்து சேர்ப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா
முதலாவதாக வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலியார் இயக்கம் போன்ற சீர்திருத்த இயக்கங்கள்லாம் ஒரு வகை. சரிங்களா? இதெல்லாமே வந்து என்னென்னா சீர்திருத்த இயக்கங்கள், சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் இயக்கம், இந்த இயக்கங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள், அதாவது சமயம் சார்ந்து ஒரு புத்தெழுச்சியாகவும் அந்த சமயம் சார்ந்த நடவடிக்கைகளை மீட்டெடுக்கக்கூடிய இயக்கங்களாகவும் இருந்தது தான் ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் இயக்கம். இதெல்லாம் மதம் சார்ந்து இருக்கும். மதம் சார்ந்து இல்லாமல் சமூகத்தில் இருக்கக்கூடிய கண்மூடித்தனமான மூட பழக்க வழக்கங்களை ஒழிக்கக்கூடிய வகையில் இருந்ததை என்னது சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலியார் இயக்கம், இதெல்லாம் வந்து சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களோட 2 வகை. அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமூக கட்டமைப்பில் இருக்கக்கூடிய சாதிய அடிப்படையிலான சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இருக்குது. சாதியை சார்ந்து இருக்கக்கூடிய சீர்திருத்த இயக்கங்கள் இன்னொரு வகையாக இருக்குது. சரிங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒடுக்குமுறை பாங்குடைய சமூக கட்டமைப்பை எதிர்க்கக்கூடிய முயற்சிகளுமே வந்து மேற்கொள்ளப்பட்டது. அவ்வாறு உருவாக்கப்பட்ட, அதாவது ஒடுக்குமுறை சார்ந்த சமூக கட்டமைப்பை எதிர்க்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்ட சீர்திருத்த இயக்கங்கள் அதெல்லாம் யார் தொடங்கினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா ஜோதிபா புலே அவர்கள். இந்தியாவினுடைய முதல் மகாத்மா என்று அழைக்கப்படக்கூடியவர் தான் ஜோதிபா புலே அவர்கள். அடுத்து வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா நாராயண குரு, அடுத்து ஐயன்காளி, தமிழகத்தில் வந்து ராமலிங்க அடிகள், அயோத்திதாசர், இவங்க எல்லாமே வந்து என்னது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்குமுறை பாங்கக்கூடிய சமூக கட்டமைப்பை எதிர்க்கக்கூடிய முயற்சியில் வந்து இயக்கங்களை தோற்றுவித்தார்கள். இப்போ நம்ம வந்து பொதுவாக சீர்திருத்த இயக்கங்களை வந்து 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று வந்து சீர்திருத்த இயக்கம், சமூக சமய சீர்திருத்த இயக்கம், அடுத்து வந்து மீட்டெடுப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிச்சுருவாங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சாதிய அடிப்படையிலான சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்ட இயக்கங்கள். இப்போ வந்து நம்ம இயக்கங்களை ஒன்றொன்னா வரிசையாக பார்க்கலாமா? பாருங்கள். வங்காளத்தில் தொடக்க காலத்தில் சீர்திருத்த இயக்கங்கள், வங்காளத்தில் துவங்கப்பட்ட தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் முதலாக சமூக சமய சீர்திருத்த இயக்கத்தை வந்து யார் தொடங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா ராம் மோகன் ராய் அவர்கள் தான் தொடங்குறாரு. இந்த ராஜா ராம் மோகன் ராய் அவர்களுக்கு ராஜா அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியவர் யாருன்னா, முகலாய அரசராக இருந்த 2ஆம் அக்பர் ஷா அவர்கள் தான் வழங்கியிருப்பாங்க. இந்த ராஜா ராம்மோகன் ராய் அவர்கள் தொடங்கிய சமூக சமய சீர்திருத்த இயக்கம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம். இவருடைய 14வது வயதில் இவருடைய அண்ணன் மனைவிக்கு வந்து உடன்கட்டை ஏறுதல் நிகழ்வு வந்து நடத்தப்படுது. அதை பார்த்து பாதிப்புக்கு உள்ளான அவர் வந்து இது போன்ற விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து முற்போக்கான சிந்தனை கொண்டவர். அதனால் இந்த மாதிரியான சமூக தீமைகளுக்கு எதிராக அவர் போராடுறதுக்காக அப்பொழுது 1815 வந்து விதவைகளை உயிரோடு எதிர்ப்போருக்கும் ஆதரிப்போருக்குமான விவாதம் அப்படின்ற ஒரு நூலை வந்து வங்கமொழியில் எழுதி வெளியிட்டிருப்பார். சரிங்களா? அப்போதே வந்து அவர் வந்து இதை எதிர்த்து போராடக்கூடிய வகையில் வந்து வில்லியம் ஹேரி அவரோட சேர்ந்து பணிகளும் செய்திருப்பாங்க. அதுதான் வந்து பின்னாளில் வந்துட்டு அதுக்காக ஒரு இயக்கமே வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஆத்மிய சபா அப்படின்ற ஒரு இயக்கம், ஆத்மிய சபா அப்படின்ற ஒரு இயக்கம் வச்சுருப்பார். எப்போ 1816 காலகட்டங்களில் அந்த இயக்கம் 15-16 காலகட்டங்களில் ஆத்மிய சபா நடத்திட்டு இருப்பார். அது பின்னாளில் தான் நமக்கு பிரம்ம சமாஜமாக மாற்றமடையும். 1828 பிரம்ம சமாஜம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து ராஜா ராம் மோகன் ராய் அவர்கள் தொடங்குவார். அந்த பிரம்ம சமாஜத்தில் கல்வியறிவு பெற்ற வங்காளிகள் வந்து இணைந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய தீமைகளுக்கு எதிராக அவங்க வந்து செயல்பாடுகள் செய்வாங்க. அந்த பிரம்ம சமாஜத்தினுடைய உறுப்பினர்களை வந்து பிரமோக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரமோக்கள். சரிங்களா? இந்த பிரமோக்களை வந்து நம்ம தயானந்த சரஸ்வதி இருக்கார் இல்லையா, அவர் 1873ஆம் ஆண்டு கல்கத்தாவில் வந்து இந்த பிரமோக்களை சந்திச்சுட்டு போனதுக்கப்புறம் தான் அதனுடைய தாக்கமாக தான் அவர் போயிட்டு எங்கள் பஞ்சாபில் வந்துட்டு நம்ம ஆரிய சமாஜத்தையும் தொடங்குவார். இப்போ நம்ம வந்து பிரம்ம சமாஜத்தை பற்றி பார்க்கலாமா? பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ராஜா ராம் மோகன் ராயை பற்றி பார்த்துடலாம். ராஜா ராம் மோகன் ராய் அவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1772 1833 இவருடைய காலம். கிட்டத்தட்ட ஒரு 61 வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்பார். சரிங்களா? இவர் வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் எழுத்தராக வேலை செஞ்சு ஓய்வு பெற்ற ஒரு நபர் தான் ராஜா ராம் மோகன் ராய் அவர்கள். மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்த தொடக்க கால சீர்திருத்தவாதிகளில் ஒருவர் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். சரிங்களா? மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு
சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்த தொடக்க கால சீர்திருத்தவாதிகளில் ஒருவர். சரிங்களா? இவர் தான் வந்து இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவினுடைய விடிவெள்ளி அப்படின்னு சொல்லி ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் அழைக்கப்படுறார். இவருடைய தாய்மொழி வந்து பார்த்திங்கன்னா வங்கமொழி. இவருடைய தாய்மொழியான வங்கமொழி மட்டுமல்லாமல் அது தவிர பல்வேறு மொழிகளில் இவர் வந்து புலமை பெற்றவராக இருந்திருக்காரு. அது என்னென்ன மொழிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், அப்புறம் ஆங்கிலம், அதுக்கப்புறம் ஹீப்ரு போன்ற மொழிகள் எல்லாமே புலமை பெற்றவராக ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் இருந்திருக்காரு. இவருடைய கொள்கைகள், பிரம்ம சமாஜத்துடைய கொள்கை, இவருடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகளை விளைவிக்கும் சமூக மரபுகளையும் வந்து ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் வந்து எதிர்த்திருக்காரு. இருந்தாலும் கடந்த காலத்துடனான தொடர்பை வந்து அவர் பாதுகாக்க விரும்புகிறார். அதாவது தற்பொழுது அவர் வாழ்ந்த காலகட்டங்களில் இருந்த பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகளை விளைவிக்கக்கூடிய மரபுகள் வழி வழியாக பின்பற்றிட்டு வர விஷயங்களே அவர் எதிர்த்தார். இருந்தாலும் கடந்த காலத்துடன் வந்து அவளுடைய பண்பாட்டிலே ஒரு உயர்ந்த கருத்து இருக்கு இல்லையா, அதனுடைய இருக்கக்கூடிய தொடர்பை வந்து அவர் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அவருடைய ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் அவருடைய சமய தத்துவ சமூக பார்வையில், சரிங்களா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அவருடைய சமய தத்துவ சமூக பார்வையில் அவர் என்னென்ன நிலைப்பாடுகள்லாம் வச்சுருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் கோட்பாடு, ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கார் அப்படின்னு சொன்னார். அடுத்து உருவ வழிபாடு எதிர்ப்பு, அதாவது கடவுளுக்கு வந்து எந்த விதமான உருவமும் கிடையாது, உருவ வழிபாடு வச்சு நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். போன்ற கருத்துக்களுடைய தாக்கத்தை வந்து இயல்பாகவே வந்து ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் வச்சிருக்கார். சரிங்களா? அடுத்து அதே போல் என்ன பண்ணுறாரு, இந்து மறைநூல்கள் இருக்கக்கூடிய உபநிடதங்கள் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், உபநிடதங்களுக்கு வந்து இவர் பல்வேறு விளக்கங்கள் வந்து தர்றாரு. சரிங்களா? அவர் கொடுத்த அந்த விளக்கங்களினுடைய அடிப்படையில், உபநிடதங்களுக்கு ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் கொடுத்த விளக்கங்களினுடைய அடிப்படையில் இந்துக்களுடைய மறைநூல்கள் எதுவுமே வந்து எல்லாமே, இந்துக்களுடைய மறைநூல்கள் அனைத்துமே என்ன சொல்லுது அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, இந்துக்களுடைய மறைநூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாடை அல்லது ஒரே ஒரு கடவுளை வணங்குதலை தான் உத்தேசிக்குது, ஒரே ஒரு கடவுளை தான் வணங்கணும்னு சொல்லி இந்து மறைநூல்களே சொல்லுது அப்படின்னு ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் சொல்கிறார். அடுத்து இவருடைய சமூகம் சார்ந்த கொள்கைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போதைய சமூகத்தில் நிலவி வந்த உடன்கட்டை ஏறுதல், சதி என்று சொல்லப்படக்கூடிய உடன்கட்டை ஏறுதல், அப்போது சமூகத்தில் நிலவி இருந்த குழந்தை திருமணம், அப்புறம் பலதார மனம், அதாவது ஆண்கள் பல பெண்களை மணந்து கொள்ளுதல், பலதார மனம் போன்ற மரபு சார்ந்த சமூக கொடுமைகள் குறித்து ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் வந்து என்னது ரொம்ப பெரிய அளவில் கவலை கொண்டு அதற்காக அவர் வந்து பல்வேறு சிற்றேடுகளை வந்து வெளியிட்டார். சரிங்களா? மேலும் அத்தகைய சமூக தீமைகளுக்கு எதிராக சட்டங்கள் இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா, மேலும் அத்தகைய அவற்றிற்கு எதிராக சட்டங்கள் இயற்றும்படி ஆங்கில அரசாங்கத்திற்கு விண்ணப்பங்களையும் அளித்திருக்கார். அடுத்து வந்து என்ன செய்கிறாருன்னா, விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் என்னும் கருத்தை வந்து ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் முன்வைக்கிறார். முன்னாடிலாம் மன்னிக்கணும், விதவை பெண்கள் வந்து அதாவது ஒரு 50-60 வயது ஒரு ஆணுக்கு ஒரு 15-20 வயது பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த பெண்ணை வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு நல்ல நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான நிகழ்வுகள்லாம் அவங்க வந்து கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒன்று சதி இருந்துச்சு, முன்னாடி உடன்கட்டை ஏற சொல்லுவாங்க. அப்படி உடன்கட்டை ஏறுதல்லாம் நம்ம வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து தடுத்து நிப்பாட்டிடுவார். அதற்கப்புறம் என்ன பண்ணாங்க, கைம்பெண் நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, வளையல் போட மாட்டாங்க, பொட்டு வைக்க மாட்டாங்க, பூ வச்சுக்க மாட்டாங்க. இன்னும் சில ஆர்த்தடாக்ஸ் ஹிந்து ஃபேமிலிலாம் வந்து அந்த விதவை பெண்களை வந்து பார்த்திங்கன்னா தலையில் மொட்டையடித்து ஓரமாக உட்கார வச்சுருவாங்க. எந்த ஒரு சுப நிகழ்வுகள்லையும் அந்த குடும்பத்தில் நிகழ்வுகள்லையும் அவங்க கலந்து கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. அதனால் என்ன பண்ணுறாரு, ரொம்ப இளம் பெண்கள், வெறி சிறிய குழந்தைகள் எல்லாமே விதவை பெண்களாகி அவங்களுடைய வாழ்க்கையை அதோடு முடிஞ்சு போயிடும். அப்படிங்கிறதுனால ராஜாராம் மோகன் ராய் என்ன சொல்கிறாருன்னா, விதவை பெண்களுக்கு வந்து மறுமணம் செய்து கொள்வதற்கான உரிமை வேணும். அப்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆணுக்கு வந்து மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஆண் மறுமணம் செய்து கொள்வதற்கான உரிமை இருந்துச்சு. ஆனால் பெண்களுக்கு அத்தகைய உரிமையானது மறுக்கப்பட்டிருந்துச்சு. அதனால் ராஜாராம் மோகன் ராய் என்ன சொல்கிறாரு, இவ்வாறு வந்து அதிகப்படியான பெண்கள் வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து வீணாக போகுது, அதனால் விதவை பெண்களும் மறுமணம் செய்து கொண்டு ஒரு புதிய வாழ்க்கை வாழலாம் அப்படின்ற கருத்தையும் முன்வைக்கிறார். சரிங்களா? அடுத்து அவர் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, மக்களை பகுத்தறிவோடும் பரிவோடும் மனித பண்போடும் இருக்கும்படி வேண்டுகோள் விடுத்தார். சரிங்களா? மக்களை வந்து பகுத்தறிவோடும் பரிவோடும் மனித பண்போடும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்தார். ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் மற்றும் சமய பரப்பாளரான வில்லியம் கேரி அவர்கள் முன்னெடுத்த இயக்கங்களின் காரணமாக, அவர்களுடைய விண்ணப்பங்களின் காரணமாக
1829 அப்போதைய தலைமை ஆளுநராக இருந்த வில்லியம் பெண்டிங் பிரபு அவர்கள் சதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வந்து ஒழித்து சட்டத்தை வந்து இயற்றார். சரிங்களா? இந்த சதி வந்து 1829 வங்காளத்தில் மட்டும்தான் ஒழிக்கப்பட்டது. அடுத்து இந்தியா முழுவதும் வந்து 1860 அந்த காலகட்டங்களில் விக்டோரியா ராணியுடைய அறிக்கையின் பிரகாரம் 61 அந்த காலகட்டங்களில் ஒழிக்கப்படும். அது புக்கில் இருக்குது, நம்ம அது வரும்போது பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1829 வில்லியம் பெண்டிங் பிரபு அவர்கள் வங்காளத்தில் சதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உடன்கட்டை ஏறுதல் வந்து தண்டனைக்குரிய சட்டம் அப்படின்னு சொல்லி சதியை ஒழித்து சட்டம் இயற்றுவார். அந்த சட்டம் இயற்றுவதில் ராஜாராம் மோகன் ராய் அவருடைய பங்கு வந்து மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாக பார்க்கப்படுது. அடுத்து ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் வந்து பெண் அடிமைத்தனத்தை வந்து கண்டனம் செய்தார். பெண் அடிமைத்தனத்தை கண்டனம் செய்தார். ஆண்கள் பெண்களை கீழானவர்களாக நடத்தக்கூடிய அன்றைய கால நடைமுறையை வந்து எதிர்த்திருக்காரு. பெண்கள் வந்து ஆண்களுக்கு கீழானவர்கள் அப்படின்னு சொல்லி அன்றைக்கான மனநிலைமை இருந்துச்சு. அத்தகைய மனநிலைமையுமே வந்து ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் வந்து எதிர்த்திருக்காரு. அதற்கடுத்து வந்து பெண்களுக்கு கல்வி வழங்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. பெண்களுக்கு கல்வி வழங்கப்படணும் அப்படின்ற கருத்தை வந்து மிக வலுவாக ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் முன்வைத்தார். அதே போல் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் வந்து ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு அறிவியலும் அறிமுகம் செய்யப்படுவதை முழுமையாக ஆதரித்தார். பள்ளிகள்லையும் கல்லூரிகளையும் அப்போவே வந்து கிட்டத்தட்ட நமக்கு 1823 கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1854 வந்து பார்த்திங்கன்னா சார்லஸ் வுட் அறிக்கை வரும். அதுக்கப்புறம் 1857 கல்கத்தா, பம்பாய், சென்னை போன்ற மாகாணங்களில் வந்து நமக்கு பல்கலைக்கழகங்கள் தோற்றுவிக்கப்படும். சரிங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் வந்து தான் எழுத்தர்கள் இவங்க எல்லாத்தையுமே உருவாக்கிட்டு வந்துட்டாங்க. அப்போது இருந்த பள்ளிகளில் ராஜாராம் மோகன் ராய் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பள்ளிகளில் ஆங்கில கல்வி கற்பிக்கப்படணும், அது மட்டும் இல்லாமல் மேலை நாட்டு அறிவியல் வந்து அறிமுகம் செய்யப்படணும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஆதரிச்சிருக்காரு. சரிங்களா? இப்போ தான் இவருடைய இயக்கம் சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் ஆகஸ்ட் 20 இந்த நாளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 20 1828 ஆகஸ்ட் 20 1828 பிரம்ம சமாஜம், சரிங்களா, பிரம்ம சமாஜம் அப்படின்ற ஒரு சீர்திருத்த இயக்கத்தை நிறுவி கல்கத்தாவில் ஒரு கோயிலை கட்டுறார். சரிங்களா? கல்கத்தாவில் ஒரு கோயிலை கட்டுறாரு. அந்த கோயிலில் எந்த விதமான திருவுருவச் சிலைகள் எதுவுமே வைக்கலை. அதற்கு பதிலாக என்ன பண்ணுறாருனா ஒரு போர்டு வைக்கிறார். அந்த போர்டில் என்ன இருக்குன்னா, இங்கு எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிடலாகாது அப்படின்னு சொல்லி எழுதி ஒரு போர்டு வைக்கிறார். சரிங்களா? இதுதான் வந்து பிரம்ம சமாஜத்தினுடைய துவக்கம். அடுத்து இந்த பிரம்ம சமாஜம் என்ன மாதிரியான செயல்பாடுகள் செஞ்சு அதனுடைய கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய் ஆல்ரெடி ஒரு கடவுள் கோட்பாடை அவர் ஃபாலோ பண்ணியிருப்பார். அதே போல் உருவ வழிபாட்டை எதிர்த்திருப்பார். அதே தான் அவருடைய இயக்கமும் செஞ்சுருக்கோம். அப்போ பிரம்ம சமாஜம் உருவ வழிபாட்டை தவிர்த்ததோடு பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் எதிர்த்தது. இருந்தாலும் தொடக்க முதலே, அதாவது பிரம்ம சமாஜம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே பிரம்ம சமாஜத்தினுடைய கருத்துக்கள் யாருக்கிட்ட போய் சேர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம சமாஜத்தில் சேர்ந்தவங்க நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், கல்வியறிவு பெற்ற ஒரு சிறிய அளவிலான சமூகம் வந்து இந்த சீர்திருத்த இயக்கத்தில் பங்களிச்சிருப்பாங்க. அப்போ பிரம்ம சமாஜம் துவங்கப்பட்ட பொழுது அந்த பிரம்ம சமாஜத்திலையும் கல்வியறிவு பெற்ற ஆங்கில கல்வியறிவு பெற்ற ஒரு சிறிய மக்கள் வங்காளிகள் வந்து அந்த இயக்கத்தில் பிரமுகர்களாக உறுப்பினர்களாக இருந்திருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பிரம்ம சமாஜத்தில் உறுப்பினராக சேர்ந்தவர்கள் எல்லாருமே கல்வியறிவு பெற்ற கற்றறிந்த மேதைகள். அப்படி சரிங்களா? கல்வியறிவு பெற்ற கற்றறிந்த மேதைகள், கல்வியறிவு பெற்ற வங்காளிகள் தான். ஆனால் இப்படி தான் வந்து பிரம்ம சமாஜம் தொடக்கத்திலேருந்தே செயல்பட்டது. சரிங்களா? அது வந்து சமூகத்தினுடைய கீழ்த்தட்டு மக்களை, அடித்தட்டு மக்களை வந்து சமாஜத்தின்பால் ஈர்ப்பதில் வந்து பிரம்ம சமாஜம் வந்து தோல்வி அடைஞ்சு அப்படி தோல்வியே அடைந்தாலும் சரிங்களா, பிரம்ம சமாஜம் சமூகத்தினுடைய கீழ்த்தட்டு மக்களை அதனுடைய பால் ஈர்ப்பதில் தோல்வி அடைஞ்சிச்சு. அதை வந்து ஃபாலோ பண்ணவங்க எல்லாருமே படித்தவங்க தான் வந்து அதில் வந்து உறுப்பினராக இருந்தாங்க. அந்த சீர்திருத்த கொள்கைகளை ஈர்க்கப்பட்டவங்க, அந்த சீர்திருத்தங்களை நடைமுறை செய்தவங்க எல்லாமே படித்தவங்களாக தான் இருந்தாங்க. ஆனால் கீழ்த்தட்டு மக்களுக்கு பிரம்ம சமாஜத்துடைய கருத்துக்கள் போகலை. அதனால் அந்த மக்கள் வந்து பிரம்ம சமாஜத்தின்பால் எந்த விதமான ஈர்ப்பையும் அடையலை. இருந்தாலும் நவீன வங்காளத்தினுடைய பண்பாடு மற்றும் நடுத்தர வர்க்கத்தின் மீதான பிரம்ம சமாஜத்தினுடைய தாக்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது மிகவும் போற்றுதலுக்கு உரியதாக இருக்குது. சரிங்களா? என்னதான் இருந்தாலும் நவீன வங்காளத்தினுடைய பண்பாடு மற்றும் அந்த படித்த நடுத்தர வர்க்கம் அதனுடைய மீதான பிரம்ம சமாஜத்தினுடைய தாக்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது மிகவும் போற்றுதலுக்கு உரியதாக இருக்குது. சரிங்களா?
அடுத்து வந்து பிரம்ம சமாஜத்தினுடைய மற்றொரு தலைவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப மிக முக்கியமானவர் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள். சரிங்களா? பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்த ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் வந்து பிரெஞ்சு புரட்சியின் பால் வந்து ஈர்ப்படைந்து அவர் ஐரோப்பாவுக்கு சுற்றுப்பயணம் போவார். அப்படி அவர் ஐரோப்பாவுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்கும் பொழுது 1833 பிரிஸ்டல், சரிங்களா, பிரிஸ்டல் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இயற்கை மரணம் அடைஞ்சிருவார். சரிங்களா? அப்போ அவர் இறந்துட்டார். அவர் இறந்ததுக்கப்புறம் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் இறந்ததுக்கப்புறம் 1833க்கு பின்னாடி இந்த பிரம்ம சமாஜத்தையும் பிரம்ம சமாஜ கருத்துக்களையும் எடுத்து நடத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுடைய தந்தையாரான தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள். சரிங்களா? கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார் இல்லையா, அவருடைய தந்தையான தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள் தான். இந்த தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள் நம்பிக்கை பற்றி 4 கொள்கை கூறுகளை வந்து முன்வைத்தார். நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அதை பற்றி ஒரு 4 கொள்கைகளை வந்து முன்வைக்கிறாரு. அந்த கொள்கைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? பாருங்க. தொடக்கத்தில் எதுவும் இல்லை, எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார், அவரே இந்த உலகத்தை படைத்தவர். சரிங்களா? தொடக்கத்தில் எதுவுமே கிடையாது, எல்லாம் வல்ல ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான் இருக்காரு, அவரே இவ்வுலகத்தை படைத்தார் அப்படிங்கிறது தேவேந்திரநாத் தாகூர் அவர்களுடைய நம்பிக்கை பற்றிய முதல் கொள்கை. அடுத்து 2வது கொள்கை பாருங்க. அவர் ஒருவரே உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுளாவார். அதாவது அந்த கடவுள் ஒருவர் தான் என்னது, உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுளாவார், அவரே நிலையானவர், எங்கும் நிறைந்திருப்பவர், அவருக்கு இணை யாரும் இல்லை. அவரே நிலையானவர், எங்கும் நிறைந்திருப்பவர், அவருக்கு இணை யாரும் இல்லை. இது வந்து தேவேந்திரநாத் தாகூர் அவர்களுடைய நம்பிக்கை பற்றிய 2வது கொள்கை. அடுத்து 3வது கொள்கை பார்ப்போமா? நம்முடைய வீடு பேரு, அதாவது நம்மளை சொல்கிறார், மக்களை சொல்கிறார். நம்முடைய வீடு பேரு அப்படின்னா என்னது, மரணத்துக்கு பின்னாடி மோட்ச நிலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நிலை அடையிறது. அந்த வீடு பேரு அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாருங்கள், இந்த பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அவரை நம்புபவரையும், அந்த எல்லாம் வல்ல ஒரே ஒரு கடவுளை நம்புபவரையும் அவரை வணங்குவதையும் சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம வீடு பேர் அடையணும்னா எல்லாம் வல்ல அந்த ஒரே ஒரு கடவுளை நாம் வந்து இந்த பிரிவிலையும் சரி அடுத்த பிரிவிலையும் சரி அவரை நம்புறதையும் அவரை வணங்குவதையும் பொறுத்து தான் நம்முடைய வீடு பேரானது இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அடுத்து 4வது கொள்கை பார்த்தீங்கன்னா, அவரை நம்புவது என்பது, அதாவது அந்த கடவுளை நம்புவது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்கிறார். அவரை நம்புவது என்பது அவரை நேசிப்பதிலும் அவருடைய விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் அடங்கியிருக்கு. நாம் வந்து அந்த கடவுளை வந்து நம்ம நம்புகிறோம் அப்படின்னா அது எதை சார்ந்திருக்கு அப்படின்னா, நாம் அந்த கடவுளை வந்து நேசிப்பதிலும் அந்த கடவுளுடைய விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் அடங்கியிருக்கு. இந்த 4 தான் வந்து தேவேந்திரநாத் தாகூர் அவர்களுடைய நம்பிக்கை பற்றிய 4 கொள்கை கூறுகள். சரிங்களா? அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிதவாத சீர்திருத்தவாதி. ரொம்ப ஸ்லோவான சீர்திருத்தங்கள் வந்து அவர் செஞ்சிட்ருப்பார். ஆனால் அவருடைய காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமான சீர்திருத்தங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இளைஞர்கள் நிறைய பேர், கல்வி கற்ற இளைஞர்கள் நிறைய பேர் வந்து சமாஜத்தில் இணைகிறாங்க. அப்போ இளைஞர்களுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே உடனடியாக வந்து மாற்றங்கள் வேணும், உடனடியாக வந்து சீர்திருத்தங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி இருந்த அந்த இளைஞர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, தேவேந்திரநாத் தாகூர் வந்து இவர் ரொம்ப ஸ்லோவாக போகிறாரு, அதனால் வந்து நம்ம இவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டு நம்ம சீர்திருத்தங்களை வந்து ரொம்ப விரைவாக முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரம்ம சமாஜத்திலேருந்து பிரிஞ்சு போயிட்டு இன்னொரு சமாஜத்தை ஆரம்பிப்பாங்க. அது யார், என்ன எது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள், வங்காளத்தை சேர்ந்த மற்றும் ஒரு முக்கியமான சீர்திருத்தவாதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேசவ் சந்திர சென். சரிங்களா? கேசவ் சந்திர சென். இந்த கேசவ் சந்திர சென் வந்து பிரம்ம சமாஜத்தினுடைய உறுப்பினர். சரிங்களா? பிரம்ம சமாஜத்தினுடைய உறுப்பினர். இவர் வந்து சமாஜத்தில் வந்து எப்போ இணைகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857 கேசவ் சந்திர சென் வந்து பிரம்ம சமாஜத்தில் இணைகிறாரு. இவர் இணைஞ்சு, சரிங்களா, சரியாக வந்து 9 வருஷத்தில், ஒரு 10 வருஷம் கூட வச்சுக்கலாம். 1857 இணைகிறாரா, 67 வந்து 10 வருஷம். அப்போ 66 10 வருஷத்தில் கூட அவரால் அந்த ஸ்லோவான ரிஃபார்ம்ஸை வந்து தாங்கி அக்செப்ட் பண்ண முடியல. 10 வருஷம் தான் பயணிக்கிறார், அதுக்கு மேலே முடியல. இவர் ரொம்ப ஸ்லோவாக இருக்கார், தேவேந்திரநாத் தாகூர் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கார். அப்போ அது அவர் கூடவே அவர் போலவே சிந்தனை உள்ள இளைஞர்கள் எல்லாருமே வந்து என்னது, மிக விரைவான மாற்றங்கள் வேணும். 10 வருஷமாக நம்மளும் போராடிக்கிட்டே இருக்கோம், பெரிய அளவிலான மாற்றங்கள் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிரம்ம சமாஜத்தை விட்டு வெளியே வருவோம். வெளியே வந்து தனியாக நம்ம ஒரு சமாஜத்தை ஆரம்பிப்போம். நம்ம அதன் மூலியமாக வந்து நம்மளுடைய கருத்துக்களை வந்து நம்மளுடைய சிந்தனைகள் வந்து வங்காள மக்களிடையும், அது மட்டும் இல்லாமல் கேசவ் சந்திர சென்
முதலில் அறியப்பட்ட அகில இந்திய அளவிலான ஒரு தலைவர். சரிங்களா, முதலில் அறியப்பட்ட அகில இந்திய அளவிலான ஒரு தலைவர். இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் ஒரு சுற்றுப்பயணம் செஞ்சிருப்பார். அப்படி ஒரு சுற்றுப்பயணம் இவர் பம்பாய்க்கு 1867 வந்து பம்பாய்க்கு போவார். அப்படி அவர் பம்பாய்க்கு போன ஒரு சுற்றுப்பயணத்துடைய விளைவாக தான் பம்பாயில் வந்து ஒரு சீர்திருத்த இயக்கமானது துவங்கப்பட்டிருக்கும். அதை நான் பின்னாடி சொல்கிறேன். சரிங்களா, இப்போ இதை பார்த்துடலாம். பாருங்கள், கேசவச்சந்திர சென் அவர்கள் 1857 பிரம்ம சமாஜத்தில் இணைந்துட்டு சில கருத்து புறமாடல்கள் காரணமாக 1866 பிரம்ம சமாஜத்தினுடைய உறுப்பினர்களுக்கிடையே பிளவு ஏற்பட்டோன்னே என்ன பண்ணுறாரு, கேசவச்சந்திர சென் என்ன செய்கிறாருன்னா பிரம்ம சமாஜிலிருந்து விலகி அவருடைய தலைமையில் ஒரு புதிய அமைப்பான இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்ற ஒரு அமைப்பை துவங்குறாரு. சரிங்களா, பிரம்ம சமாஜிலிருந்து பிரிஞ்சு இன்னொரு அமைப்பை தொடங்குறாரு. அந்த அமைப்பினுடைய பெயர் வந்து இந்திய பிரம்ம சமாஜம். இப்படி கேசவச்சந்திர சென் வந்து இன்னொரு பிரம்ம சமாஜத்தை, இங்கே பாருங்க, இந்திய பிரம்ம சமாஜம் இருக்கா, இந்த இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்குறாரு. அப்படி உருவாக்குனதுக்கு பிரகாரம் தேவேந்திரநாத் தாகூர் அவர்களுடைய அமைப்பு, அதாவது அவருடைய இயக்கமானது ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. எங்கள் பிரிவுக்கு அப்புறம் 1866 அப்புறம் பிரம்ம சமாஜம் ரெண்டாகுது. ஒன்று வந்து தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள் தலைமையிலான ஆதி பிரம்ம சமாஜம், மற்றொன்று வந்து கேசவச்சந்திர சென் அவர்கள் தலைமையிலான இந்திய பிரம்ம சமாஜம். சரி, பிரம்ம சமாஜத்தினுடைய குறிக்கோள் வந்து என்னென்ன, அதனுடைய நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே தெரியும். எனது சமய தீமைகளை வந்து ஒழிக்கிறது, மூட நம்பிக்கையில் ஒழிக்கிறது. அதில் முக்கியமாக ஒரு கடவுள் கொள்கை, அப்புறம் உருவ வழிபாடு எதிர்ப்பு, விதவை மறுமணம், அப்புறம் குழந்தை திருமண எதிர்ப்பு. இப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த கேசவச்சந்திர சென் இந்திய பிரம்ம சமாஜத்தினுடைய தலைவராக இருந்துக்கிட்டு அகில இந்திய அளவில் அறியப்பட்ட ஒரு சீர்திருத்த இயக்க தலைவராகவும் இருந்துக்கிட்டு என்ன செய்கிறாருன்னா ஒரு தப்பு பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மகளை கேசவச்சந்திர சென், சரிங்களா, அதாவது குழந்தை திருமணத்தை சமாஜம் கண்டனம் செய்திருந்த போது அதற்கு மாறாக கேசவச்சந்திர சென் என்ன செய்கிறாரு, தன் 14 வயது மகளை, அவருடைய 14 வயது மகளை வந்து இந்திய இளவரசர் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுக்குறாரு. அதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா, அந்த இந்திய பிரம்ம சமாஜத்திலேயே வந்து சில கூச்சல்கள் குழப்பங்கள் ஏற்படுது. இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த குழந்தை திருமணத்தை எதிர்த்த பிரம்மோக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்திய பிரம்ம சமாஜிலேருந்து விலகி சாதாரண சமாஜ் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. சரிங்களா, இப்போ பிரம்ம சமாஜம் 3 பிரிவாக போயிடுச்சு. ஒன்று 1828 ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் பிரம்ம சமாஜத்தை உருவாக்குறாரு. அவருடைய மரணம் 1833. அதுக்கு பிறகு மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள் பிரம்ம சமாஜத்தை முன்னெடுத்து நடத்துகிறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1857 கேசவச்சந்திர சென் அவர்கள் பிரம்ம சமாஜத்தில் உறுப்பினராக இணைகிறாரு. அதுக்கப்புறம் 9 ஆண்டு கழித்து சீர்திருத்தம் வந்து விரைவாக நடக்கலை அப்படிங்கிறதுக்காக 1866 சமாஜத்திலேருந்து பிரிஞ்சு வந்து இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து கேசவச்சந்திர சென் தலைமையில் இளைஞர்கள் வந்து உருவாக்குறாங்க. அது போயிட்டு இருக்கும் பொழுது கேசவச்சந்திர சென் அவருடைய 14 வயது மகளை ஒரு இந்திய இளவரசருக்கு திருமணம் செய்து கொடுத்துருக்காரு. குழந்தை திருமணத்தை பிரம்ம சமாஜம் கண்டனம் செய்து, அதனால் குழந்தை திருமணத்திற்கு எதிராக இருந்த சமாஜ உறுப்பினர்கள் எல்லாருமே இந்திய பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி வந்து சாதாரண பிரம்ம சமாஜம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. சரிங்களா, இதோட நமக்கு பிரம்ம சமாஜம் இந்த புக்கில் முடிஞ்சிருச்சு. அவுட் சோர்ஸ் வேணுங்கிறவங்களுக்கு அவுட் சோர்ஸ் சார்ந்து நான் இதுக்கு முன்னாடியே ஒரு பதிவு போட்டிருக்கேன். அதில் வந்து வெங்கடேஷ் சார் புக்கு, ஸ்கூல் புக்கு எல்லாமே கம்பைன் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன். அதையும் ஒரு முறை பார்க்க நேரம் தான் பார்த்துருங்க. சரிங்களா, பார்க்காதவங்க கண்டிப்பாக அதையும் பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு மோர் தென் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அடுத்து வங்காளத்தை சார்ந்த மற்றும் ஒரு சீர்திருத்தவாதியான ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் அவர்களை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் இருக்கார் இல்லையா, அவருக்கு பேருக்கு பின்னாடி இருக்க இந்த வித்யாசாகர் அப்படிங்கிறது அவருடைய பட்டம். அந்த பட்டம் அவருக்கு எதற்காக வழங்கப்பட்டது அப்படின்னா, பெண் கல்விக்கு அவர் செய்த பங்களிப்பின் காரணமாக ஈஸ்வரச்சந்திரருக்கு ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் அப்படின்ற பட்டமானது வழங்கப்படுது. சரி, இப்போ நம்ம அவரை பற்றி பார்த்துடலாம். வங்காளத்தை சேர்ந்த மற்றொரு முதன்மையான சீர்திருத்தவாதி யார், ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் அவர்கள். அவருடைய காலம் வந்து 1820 1891, கிட்டத்தட்ட ஒரு 71 ஆண்டுகள் வந்து வாழ்ந்திருக்கார். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் சீர்திருத்தம் செய்கிறதுக்கு ராஜாராம் மோகன் ராயும் அவரை சார்ந்த மற்றவர்களும் சமூகத்தை திருத்துவதற்கு மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளை தான் வந்து துணையாக வச்சுருந்தாங்க. சரிங்களா, அதாவது ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் காலகட்டங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து சீர்திருத்த இயக்கத்தை தொடர்ந்து ராஜாராம் மோகன் ராயும் அவரை சார்ந்தவர்களும் வந்து இந்திய சமூகத்தை வந்து சீர்திருத்துவதற்கு மேலை நாட்டு சிந்தனைகளை பகுத்தறிவு தான் வந்து துணையாக வச்சுருந்தாங்க. ஆனால்
ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்து மறைநூல்களே முற்போக்கானது அப்படின்னு சொல்கிறாரு. இந்து மறைநூல்களே வந்து என்னது முற்போக்கானவை அப்படின்னு சொல்லி வாதிடுறாரு. ராஜாராம் மோகன் ராய் என்ன சொல்லியிருப்பார், இந்து மறைநூல்கள் வந்து ஒரு கடவுள் கோட்பாட்டை போதிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் என்ன சொல்கிறாரு, இந்து மறைநூல்கள் எல்லாமே முற்போக்கானவை தான்ப்பா அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் அவருடைய விவாதங்களுக்கு ஆதரவாக பிரம்ம சமாஜ நூல்களை வந்து பயன்படுத்தியிருப்பார். இது ஒரு முறை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, பிரம்ம சமாஜ நூல்களை தனது கருத்துக்களுக்கு ஆதரவாக பயன்படுத்திய சீர்திருத்தவாதி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் வந்து ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப முக்கியமான பங்களிப்பு வந்து என்னன்னா விதவை பெண்களுக்காக, சரிங்களா, விதவை பெண்களுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அர்ப்பணித்து கொண்ட ஒரு சீர்திருத்தவாதி ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் அவர்கள். விதவைகளை வந்து எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு மறைநூல்களிலிருந்தே சான்றுகளை எடுத்து முன் வச்சிருக்கார். சரிங்களா, விதவை பெண்களை வந்து எரிப்பதற்கும் விதவை மறுமணத்தை தடை செய்வதற்கும் என்னது இது ரெண்டுமே வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படிங்கிறதுக்கு எதை வந்து ஆதாரமாக எடுத்து வைக்கிறார், சான்றுகளை எடுத்து வைக்கிறார். எதில் இருந்துன்னா இந்து மறைநூல்களில் இருந்து சான்றுகளை வந்து எடுத்து வைக்கிறார். இந்து மறைநூல்கள் எதுவுமே வந்து விதவைகளை எரிக்கணும்னு சொல்லலை, விதவை மறுமணத்தை தடை செய்யணும்னு சொல்லலை அப்படின்னு சொல்கிறார். அவர் தன்னுடைய கருத்துக்களுக்கு ஆதரவான வாதங்களை கொண்ட சிறு ஏடுகளை வந்து வெளியிட்டிருப்பார். அவர் தனது கருத்துக்களுக்கு ஆதரவான வாதங்களை கொண்ட சிறு நூல்களை வந்து வெளியிட்டிருப்பார். அதோடு மட்டுமல்லாமல் நவீன வங்காள உரைநடையினுடைய முன்னோடி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் அவர்கள் தான் நவீன வங்காள உரைநடையினுடைய முன்னோடி. அடுத்து பெண் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியிருக்கார். சரிங்களா, ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் அவர்கள் பெண் கல்வியை மேம்படுத்துவதில் வந்து முக்கிய பங்காற்றியிருக்காரு. அவர் பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவப்படுறதுக்கான பல்வேறு உதவிகள் செய்திருக்கார். அதன் காரணமாக தான் அவருக்கு வித்யாசாகருங்கிற பட்டம் வழங்கப்பட்டது அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அடுத்து இந்து சமூகத்தில் குழந்தை பருவத்திலேயே விதவைகளான சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்துவதற்காகவே தனது முழு வாழ்வையும் அர்ப்பணித்தார். சரிங்களா, அதாவது இந்து சமூகத்தில் குழந்தை பருவத்திலேயே விதவைகளான சிறுமிகளுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்காக தனது முழு வாழ்வையும் அர்ப்பணித்த ஒரு சீர்திருத்தவாதி ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் அவர்கள் தான். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, விதவைகளுக்கான விதவைகள் மறுமண சங்கம் அப்படின்ற ஒரு விஷயங்கள், அதாவது விதவை மறுமணத்திற்கான எல்லா விதமான செயல்பாடுகளையும் செஞ்சிருப்பார். விதவை மறுமணத்திற்கான இயக்கங்களையும் நடத்தியிருப்பார். அப்படியே பண்டித ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் அவர்கள் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாகத்தான் 1856 விதவை மறுமண சட்டம், சரிங்களா, விதவைகள் மறுமண சட்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மறுமண சீர்திருத்த சட்டமானது இயற்றப்பட்டது. சரிங்களா, அப்போ இந்த 1856 இயற்றப்பட்ட விதவை மறுமண சட்டம் யாருடைய முக்கிய பங்களிப்பால் வந்து விளைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் அவர்களுடைய முக்கிய பங்களிப்பால் தான் இந்த விதவை மறுமண சட்டம், அதாவது 1856 மறுமண சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிறது இயற்றப்பட்டது. அடுத்து அதனுடைய தொடர்ச்சியாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சட்டம், இந்த விதவை மறுமண சட்டம் வந்து குழந்தை விதவைகளின் நிலையை மேம்படுத்துவதையும் நிரந்தரமாக விதவையாய் அவர்கள் இருக்க வேண்டிய ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுவதையும் நோக்கமாக கொண்டிருந்தது. இப்போ வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும், இப்போ விதவை மறுமண சட்டம் வந்து 1856 இயற்றப்பட்டது. அதற்கு காரணம் ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் அப்படிங்கிறது தெரியும். அப்போ அந்த விதவை மறுமண சட்டம் அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து குழந்தை விதவைகளுடைய நிலையை மேம்படுத்துறது. சரிங்களா, விதவைகளாகவே இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய சிறுமிகளுடைய நிலையை மேம்படுத்துறது ஒன்று. அந்த குழந்தைகள் வந்து நிரந்தரமாக விதவைகளாக இருக்க வேண்டிய ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுறது. இது ரெண்டு தான் வந்து இந்த விதவை மறுமண சட்டத்தினுடைய நோக்கம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ், இந்த திருமண சட்டம் தொடர்பாக ஒரு பாக்ஸில் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1860 இந்த வருஷம் ஞாபகம் வச்சுங்க, 1860 தான் முதன்முறையாக இந்தியாவில் திருமண வயது சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம் வந்து இயற்றாங்க. 1860 வரலாற்றிலேயே முதன்முறையாக என்னது திருமண வயது சட்டம் அப்படிங்கிறது இயற்றப்படுது. அந்த சட்டம் இயற்றப்பட்டதற்கான பெருமை யாரை சேரும்னா ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகரை தான் சேரும். சரிங்களா, 1860 திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டதற்கான பெருமையும் ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் அவர்களையே சாரும். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கான வயது 10 அப்படின்னு சொல்லி நிர்ணயம் செய்யப்பட்டது. 1860 திருமணத்திற்கான வயது 10 அப்படின்னு சொல்லி நிர்ணயம் செய்கிறாங்க. அதற்கப்புறம் ஒரு 31 வருஷம் கழிச்சு 1891
அந்த திருமண வயதை, பெண்களுடைய திருமண வயதை 12ஆக உயர்த்துறாங்க. சரிங்களா? எத்தனை? 12ஆக உயர்த்துறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1925 அந்த பெண்களுக்கான திருமண வயதை 13ஆக உயர்த்துறாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னா, பின்னாளில் அங்கிட்டு ஒரு 4 வருஷம் கழிச்சு 1929 சாரதா சட்டம் வருது இல்லையா, திருமண சட்டம் சாரதா, அதாவது திருமண கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, திருமண வயது ஒப்புதல் கமிட்டி. சரிங்களா? திருமண வயது ஒப்புதல் கமிட்டி 1929 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, 1860, 1891, 1925 இதில் எல்லாம் வந்து பெண்களுடைய வயதை வந்து நிர்ணயம் செஞ்சுருந்தாலும் இந்த சாரதா சட்டம் இதெல்லாம் ஆய்வு பண்ணி என்ன சொல்லுதுன்னா, இது எல்லாமே கவலைக்குரிய விதத்தில் என்னன்னா, கற்றறிந்தவர்கள் மட்டும் காகிதத்தில் மட்டும்தான், வெறும் பேப்பரில் மட்டும்தான் அங்கே இருக்குது, செயல்பாட்டில் இல்லை. இது போன்ற சட்டங்கள் பெண்களுக்கான திருமண வயது இத்தனைன்னு சொல்லி நம்ம நிர்ணயம் செஞ்சுருக்கிறதே நீதிபதிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் ஒரு சில படித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவர்கள் இது தொடர்பான எந்த விதமான அறிவும் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சாரதா சட்டம் வந்து எனது திருமண வயது ஒப்புதல் கமிட்டி வந்து 1929 உருவாக்கப்பட்ட திருமண வயது ஒப்புதல் கமிட்டி சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து எனது அந்த குழந்தை திருமணம் தொடர்பான ஒரு விஷயம், முக்கியமானது, தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து நம்ம அடுத்த ஒரு சமூக சமய சீர்திருத்த இயக்கம் தொடர்பாக பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அகில இந்திய சீர்திருத்த தலைவராக முதலாக அறியப்பட்டவர் யார்? கேசவ் சந்திர சென் அவர்கள். அந்த கேசவ் சந்திர சென் அவர்கள் 1867 பம்பாய்க்கு சுற்றுப்பயணம் போகிறாரு. அவர் பம்பாய்க்கு சுற்றுப்பயணம் போனதன் விளைவாக மகாராஷ்டிராவில் வந்து ஒரு சீர்திருத்த இயக்கம் வந்து துவங்கப்படுது. அந்த இயக்கம் தான் வந்து என்னது? பிரார்த்தனை சமாஜம். சரிங்களா? பிரார்த்தனை சமாஜம். மகாராஷ்டிரா பகுதியானது சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கிடைக்கப்பெற்ற மற்றொரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்ம சமாஜத்திற்கு இணையாக பம்பாயில் 1867 நிறுவப்பட்ட அமைப்பு தான் பிரார்த்தனை சமாஜம். பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக அப்படின்னு சொல்லி 10th புக்கில் கொடுத்துருக்காங்க. 12th புக்கில் போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, பிரம்ம சமாஜத்துடைய கிளை அமைப்பு. ஏன்னா பிரம்ம சமாஜத்தை பார்த்து தான் இவங்க அதே போன்ற ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. சரிங்களா? கேசவ சந்திரசன் வந்ததை பார்த்துட்டு. அப்போ இந்த பிரார்த்தனை சமாஜம் வந்து 1867 மகாராஷ்டிராவில் நிறுவப்படுது. அதை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்மராம் பாண்டுரங் அப்படிங்கிற ஒரு தலைவர் தான் நிறுவனர். ஆத்மராம் பாண்டுரங். பிரம்ம சமாஜத்திற்கு இணையாக மகாராஷ்டிராவில் பிரம்ம சமாஜத்தினுடைய கிளை அமைப்பாக நிறுவப்பட்ட அமைப்பு பிரார்த்தனை சமாஜம். அந்த பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் யாருன்னா ஆத்மராம் பாண்டுரங் அவர்கள். சரி, இப்போ இந்த பிரம்ம சமாஜத்தினுடைய இதுலேயும் வந்து உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா, அப்படி பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜத்தில் வந்து மிக சிறப்பாக வேலை செய்த முக்கியமான 2 உறுப்பினர்கள் பேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் வந்து மகாதேவ் கோவிந்த ரானடே அவர்கள், மற்றொருவர் R.C. பண்டார்கர். சரிங்களா? நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே, இல்லைனா M.G. ரானடே அப்படின்னு சொல்லுவாங்க. R.C. பண்டார்கர். இந்த 2 பேருமே இந்த பிரார்த்தனை சமாஜத்தினுடைய மேன்மை மிக்க உறுப்பினர்கள். சரிங்களா? மேன்மை மிக்க உறுப்பினர்கள். இந்த 2 பேருமே சாதி மறுப்பு, சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றம் போன்ற நடவடிக்கைகளுக்காக தங்களுடைய வாழ்க்கையவே வந்து அர்ப்பணித்து கொண்ட தலைவர்கள். சரிங்களா? சாதி மறுப்பு, சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம், விதவைகள் மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றம் போன்ற நடவடிக்கைகளுக்காக அவருடைய வாழ்வையை அர்ப்பணித்து கொண்ட 2 முக்கியமான பிரார்த்தனை சமாஜத்தினுடைய தலைவர்கள் யாருன்னா, ஒன்று R.C. பண்டார்கர், மற்றொருவர் M.G. ரானடே அவர்கள். சரிங்களா? இந்த M.G. ரானடே என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய இயக்கம் சார்ந்து பல்வேறு அமைப்புகளை வந்து நிறுவுகிறார். கோவிந்த ரானடே அவர்கள் 1861 விதவை மறுமண சங்கம். சரிங்களா? விதவை மறுமண சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவுகிறாரு. அடுத்து 1870 வந்து பூனே சர்வஜனிக் சபா அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவியிருக்காரு. அதற்கடுத்து 1884 பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கல்வி கற்பிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக 1884 தக்கான கல்விக் கழகம் அப்படின்ற அமைப்புகளை எல்லாம் நிறுவியவர் யாருன்னா மகாதேவ் கோவிந்த ரானடே அவர்கள் தான் நிறுவியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேசிய சமூக மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாட்டையுமே அவர் வந்து கூட்டியிருப்பார். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்து புத்தெழுச்சி இயக்கம் தான் வந்து பார்க்க போகிறோம். அப்படி புத்தெழுச்சி இயக்கத்தில் வந்து நம்ம பார்க்க போகிற முதல் இயக்கம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயானந்த சரஸ்வதி அவர்கள் நிறுவிய ஆரிய சமாஜம் அப்படின்ற ஒரு அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆரிய சமாஜம் வந்து நிறுவப்பட்ட ஆண்டு 1875 பஞ்சாபில் வந்து நிறுவப்பட்டது. பழைய புத்தகங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா பம்பாயில் நிறுவி அதற்கப்புறம் அதனுடைய தலைமையிடம் வந்து பஞ்சாபில் லாகூர் பகுதிக்கு மாற்றப்பட்டது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. நமக்கு ஸ்கூல் புக்கில் வந்து பஞ்சாபில் தான்
அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டைரெக்டாக. நம்ம இதுவே பார்த்துக்குவோம். பஞ்சாபில் ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமை ஏற்றது. இது 1875 நிறுவப்பட்டது. இந்த அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலை கங்கை சமவெளியில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆவார். அவர் தான் வந்து இந்த ஆரிய சமாஜத்தை நிறுவார். இவர் வந்து அந்த பகுதியில் இருந்துட்டு இளம் வயதிலேயே வந்து துறவரம் போயிடுவார். அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன செய்வார், இந்த மேலை கங்கை சமவெளி பகுதிகள் பூராமே வந்து பயணம் போவார். மதுராவுக்கு போயிட்டு விரஜானந்தர், சரிங்களா, விரஜானந்தர் அப்படிங்கிற ஒரு குருவின் கீழே வந்து இவர் ஞானம் பெற்றுவார். அதாவது தீட்சை வாங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஞானம் அடைஞ்சு அதற்கப்புறம் அவர் குருவாக ஏற்றுக்கிட்டு அதற்கப்புறம் என்ன பண்ணுவார், இந்த மேலை கங்கை சமவெளி பூராமே சுற்றி திரிந்து அதில் ஒரு சந்திப்பாக தான் 1873 வந்துட்டு பிரமோக்கில் வந்து சந்திச்சிருப்பார். பிரமோக்கில் சந்திச்சுட்டு திருப்பி பஞ்சாபுக்கு வந்துட்டு ஒரு அமைப்பை வந்து ஆரிய சமாஜத்தை 2 வருஷம் கழிச்சு 1875 துவங்குவார். இவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூல் சங்கர். இவருடைய இயற்பெயர் வந்து மூல் சங்கர். அது மட்டும் இல்லாமல் இவரை இந்து சமயத்தினுடைய மார்ட்டின் லூதர் அப்படின்னு சொல்லுவாங்க, மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இவர் வந்து 1875 இவருடைய புகழ்பெற்ற நூலான, சரிங்களா, சத்யார்த்த பிரகாஷ், சரிங்களா, 1875 இவர் வெளியிட்ட இவருடைய புகழ்பெற்ற நூலான சத்யார்த்த பிரகாஷ் வந்து பலராலும் விரும்பி படிக்கப்பட்டது. இவர் வந்து இவருடைய கருத்துக்களை போதிப்பதற்காக பஞ்சாப்லேயே தங்கிடுவார். சரிங்களா. அடுத்து குழந்தை திருமணம், விதவை மறுமணத்திற்கு மறுப்பு போன்ற பழக்கங்களும் அயல் நாட்டிற்கு சென்றால் தீட்டு என்று சொல்லப்படுதலும் மறை நூல்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என யார், தயானந்த சரஸ்வதி அவர்கள் அறிவிக்கிறார். குழந்தை திருமணம், விதவை மறுமணத்திற்கு மறுப்பு, இதவே தான் வந்து நமக்கு ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகரம் என்ன சொல்லிப்பார், மறை நூல்களில் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். எனது குழந்தை திருமணம் செய்ய, விதவைகளை உயிரோடு எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் மறை நூல்களை இல்லை அப்படின்னு சொல்லி ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் சொல்லியிருப்பார். சுவாமி தயானந்த சரஸ்வதி என்ன சொல்கிறாரு, குழந்தை திருமணம், விதவை மறுமணத்திற்கு மறுப்பு சொல்கிறது, அப்புறம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தால், அதாவது கடல் தாண்டி போயிட்டு வந்தால் தீட்டு அப்படின்னு சொல்கிறது, இதுவுமே வந்து எனது மறை நூல்களால் ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். அவர் முன்வைத்த நேர்மறையான கொள்கைகள் வந்து எனது கட்டுப்பாடான ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாட்டை நிராகரித்தல். அவர் முன்மொழிந்த நேர்மறையான கொள்கைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனது கட்டுப்பாடான ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாட்டை நிராகரிக்கணும். அடுத்து பிராமணர்கள் மேலாதிக்கம் செய்யக்கூடிய சடங்குகளை வந்து நம்ம பின்பற்றக்கூடாது. அடுத்து சமூக நடைமுறைகள் ஆகியவற்றை மறுத்தல் போன்றவையாகும். சரிங்களா. பிராமணர்கள் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகள், சமூக நடைமுறைகள் ஆகியவற்றை மறுத்தல், இதுதான் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களுடைய கொள்கைகள். சரிங்களா. அடுத்து இந்து மதத்தில் இருந்த மூட நம்பிக்கைகளை வந்து ஆரிய சமாஜம் வந்து என்னது மறுத்தது. ஆரிய சமாஜத்தினுடைய முழக்கம், தயானந்த சரஸ்வதி அவருடைய முழக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதங்களுக்கு திரும்புவோம், இல்லைனா வேதங்களை நோக்கி திரும்புவோம் அப்படிங்கிறது தான் ஆரிய சமாஜத்தினுடைய முழக்கமாக இருந்தது. ஏன் இவங்க வந்து வேதங்களை நோக்கி திரும்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போது இருந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து மதமாற்றம் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை வந்து ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. அப்படி மதமாற்ற இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த மதமாற்ற நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கான முயற்சிகளை தான் மேற்கொண்டது. அதன் காரணமாகத்தான் மக்களை வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாரு, வேதங்களை நோக்கி எல்லாரும் திரும்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி அந்த ஆரிய சமாஜத்தினுடைய முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர் மதமாற்றம். ஆரிய சமாஜத்தினுடைய முக்கிய முழக்கம் வந்து வேதங்களை நோக்கி திரும்புவோம். ஆரிய சமாஜத்தினுடைய முக்கிய குறிக்கோள் வந்து எதிர் மதமாற்றம். அந்த எதிர் மதமாற்றம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே எல்லாரும் இந்துக்களாக இருந்திருப்பாங்க. கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்கள் வரும்பொழுது அவங்க கிறிஸ்தவ மதமாற்றம் அடைவாங்க. ஒரு சிலர் வந்து இஸ்லாமியர்களாக மதமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க. அப்போ அவர்களெல்லாம் இந்த என்ன சொல்கிறாருன்னா, எதிர் மதமாற்றம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி இந்துவாக இருந்து வேறு ஒரு மதத்திற்கு போயிருக்கீங்க, நீங்கள் எல்லாரும் திரும்பி அந்த மதத்திலேருந்து திரும்பி தாய் மதமான இந்து மதத்திலேயே வாங்க அப்படின்னு வர சொல்லி அதற்கான வழிமுறைகளை ஏற்பாடு பண்ணி தர்றதான் இந்த ஆரிய சமாஜம் மேற்கொண்ட எதிர் மதமாற்றம் அப்படிங்கிற விஷயம். அதுதான் வந்து என்னது ஆரிய சமாஜத்தில் குறிக்கோளாக இருந்துச்சு. இதன் காரணமாக இந்து சமயத்தில் மாற்றங்கள் ஏற்படுது. அதனால தான் அவரை இந்து சமயத்தினுடைய மார்ட்டின் லூதர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இந்துவாக இருந்து வேறு மதங்களுக்கு மாறியவர்கள் வந்து இதற்கு தயானந்த சரஸ்வதியோ ஆரிய சமாஜமோ வர்றதுக்கு முன்னாடி அப்படி மதம் மாறி சென்றவர்கள் மீண்டும் தங்களுடைய மதமான இந்து மதத்திற்கு திரும்பி வருவதற்கு எந்த விதமான வழிமுறைகளும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் தயானந்த சரஸ்வதியும் ஆரிய சமாஜமும் வந்ததுக்கப்புறம் இந்த ஆரிய சமாஜம் என்ன பண்ணுதுன்னா, சுத்தி இயக்கம், சரிங்களா, சுத்தி இயக்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சுத்திகரிப்பு சடங்கை வந்து சமாஜம் வந்து வகுத்து கொடுக்குது. எதற்காக?
வேறு மதத்திற்கு மாறி போனவங்க மீண்டும் அந்த மதத்திலேருந்து இந்து மதத்துக்கே திரும்பி வர்றதுக்கு சுத்தி இயக்கம் அப்படின்ற ஒரு சுத்திகரிப்பு சடங்கை வந்து இந்த சமாஜம் வகுத்து கொடுக்குது. அதன் மூலமாக பல்வேறு மக்கள் வந்து தாய் மதத்துக்கு திரும்புகிறாங்க. இதன் காரணமாக தியோபந்த் இயக்கம் போன்றவர்கள்லாம் வந்து இந்த ஆரிய சமாஜத்தை எதிர்க்கிறாங்க. அதனுடைய எதிர்ப்புகளையும் இவங்க கடுமையாக சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இந்த ஆரிய சமாஜம் வந்து சமூக சீர்திருத்தத்தில் மட்டும் வேலை செய்யாமல் அதை தாண்டி கல்வியை பரப்பும் பணியிலும் முக்கியமான சாதனைகள் செய்தது. சரிங்களா? லாகூரில் லாலா ஹர்தயால், சரிங்களா, லாலா ஹர்தயால் அப்படிங்கிறவர் அவர் தான் என்ன பண்ணுறாரு, டிஏவி ஸ்கூல், சரிங்களா, டிஏவி அதாவது தயானந்தோ ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல் அப்படின்ற ஸ்கூலை தொடங்குவார். டிஏவி ஸ்கூலோட தந்தை அப்படின்னாலே லாலா ஹர்தயால் அவர்கள் தான். சரிங்களா? சரி, பார்ப்போம். இந்த கல்வியை பரப்பும் பணியிலும் முக்கிய சாதனைகள் செய்தது. சமாஜம் வந்து அதாவது ஆரிய சமாஜம் வந்து பல தயானந்த ஆங்கில வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கியது. அங்கே இருக்க மாணவர்களுக்கு வந்து உணவு, அப்புறம் உடை, கல்வி இதெல்லாமே இலவசமாக செஞ்சது. இன்று வரைக்குமே இந்த தயானந்தா ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ஸ் வந்து எனது ரன்னிங்கில் தான் இருக்குது. இன்று வரையும் கல்வியை பரப்பக்கூடிய பணியை இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வந்து இந்த தயானந்தா ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ஸ் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து நம்ம கல்கத்தாவை சேர்ந்த ஒரு சீர்திருத்தவாதி, ஒரு சமய புத்தெழுச்சி இயக்கத்தை சார்ந்த ஒரு தலைவரான ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் விவேகானந்தரை பற்றி வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா கடாதர சட்டர்ஜி. சரிங்களா? இவருடைய இயற்பெயர் வந்து கடாதர சட்டர்ஜி. கல்கத்தா இருக்கு இல்லையா, மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய கல்கத்தா, அந்த கல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணேஸ்வரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊர், தட்சிணேஸ்வரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊரை சேர்ந்த ஒரு கோயில் பூசாரி. அந்த ஊரில் வந்து ஒரு காளியம்மன் கோயில் இருக்குது. அந்த காளியம்மன் கோயில் வந்து ஒரு பழமையான ராணியை ஒருவரால் வந்து கட்டப்பட்டது. அந்த கோயிலுடைய ஒரு சாதாரண பூசாரியாக இருந்தவர் தான் யார், ராமகிருஷ்ண பரமஹம்சர். சரிங்களா? இவர் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த சீர்திருத்தவாதிகள் எல்லாமே எனது ஒரு கடவுள் வழிபாடை ஆதரிப்பாங்க, உருவ வழிபாட்டை நிராகரிச்சிருப்பாங்க. ஆனால் ராமகிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கடவுள் வழிபாட்டை வந்து அவர் வந்து ஆதரிக்கலை, கடவுள் வந்து பல வடிவங்களில் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து நம்ம தண்ணியை வந்து தமிழில் தண்ணீர்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் வாட்டர்னு சொல்கிறோம், ஹிந்தியில் பானின்னு சொல்கிறோம். அதுபோல தான் கடவுளும் பல்வேறு நிலைகளில் இருப்பார், ஆனால் எல்லாமே ஒன்று தானே அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் உருவ வழிபாட்டை வந்து இவர் கடவுளுடைய திருவுருவங்களை வந்து கண்ணால் பார்த்து ஆராதிக்கிறது தான் வந்து ரொம்ப பேர் பெற்றது அப்படின்ற அளவுக்கு அவர் கருத்துக்களை முன் வச்சிருப்பார். சரிங்களா? அங்கே பாருங்கள், பஜனை பாடல்களை மனமுருகி பாடுவதை போன்ற வழிமுறைகள் மூலம் பேரின்ப நிலையை அடைந்து அந்த நிலையில் ஆன்ம ரீதியாக கடவுளோடு ஒன்றிணைவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள். பாருங்கள், பஜனை பாடல்களை மனமுருகி பாடுவதை போன்ற வழிமுறைகள் மூலம் பேரின்ப நிலையை அடைந்து அந்த நிலையில் ஆன்ம ரீதியாக கடவுளோடு ஒன்றிணைவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள். அவர் என்ன பண்ணுறாரு, புனித தாயான கடவுள் காளி தேவியினுடைய தீவிர பக்தர். அந்த கடவுளினுடைய திருவிளையாடல்கள் முடிவற்றவை அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். சரிங்களா? காளியினுடைய திருவிளையாடல்கள் முடிவற்றவை அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. ராமகிருஷ்ணருடைய கருத்தின்படி அனைத்து மதங்களுமே உலகளாவிய எல்லோருக்குமான மூலக்கூறுகளை கொண்டுள்ளன. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். யாருடைய கருத்தின்படி அனைத்து மதங்களும் உலகளாவிய எல்லோருக்குமான மூலக்கூறுகளை கொண்டுள்ளன அப்படின்னு கேட்டால் ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய கருத்து அது. சரிங்களா? அதே போல் அவற்றை பின்பற்றினால், அந்த மதங்களை நாம் பின்பற்றினால் அவை வந்து நம்மை வீடு பேருக்கு இட்டு செல்லும், நம்மை வந்து மோட்ச வாழ்வுக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஜீவன், அதாவது ஜீவன் அப்படின்னா நம்ம உயிர். சரிங்களா? அப்போ அந்த ஜீவன் அப்படிங்கிறது தான் சிவன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ராமகிருஷ்ணன் வந்து என்னது, ஜீவன் அப்படிங்கிறது தான் சிவன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது வாழ்கின்ற அனைத்து உயிர்களுமே இறைவன் தான் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதே போல் முக்கியமானது பாருங்கள், மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையை கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும் என்றார். நம்ம திருமூலர் சொல்லுவார் இல்லையா, படமாடா கோவில் நம்பருக்கு, என்னது, கோயிலில் போய் செய்கிறத விட அடியார்களுக்கு செய்யக்கூடியது கடவுளுக்கு போய் சேரும். அந்த கருத்தை பாருங்கள், மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் தான். சரி, அடுத்து வந்து நம்ம ராமகிருஷ்ணா மிஷனை பற்றி பார்த்துடலாமா? ராமகிருஷ்ணனுடைய முதன்மையான சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமகிருஷ்ணனுடைய முதன்மையான சாதனை என்ன அப்படின்னா,
பிரம்ம சமாஜம் போன்ற சீர்திருத்த அமைப்புகள் முன்வைத்த பகுத்தறிவு கருத்துக்களின்பால் அதிருப்தியுற்ற கல்வியறிவு பெற்ற இளைஞர்களை தன்பால் ஈர்த்ததுதான். என்னதான் பிரம்ம சமாஜம் முற்போக்கான கருத்துக்களை வச்சாலும் அதுலேயுமே சில பேருக்கு ஒப்புதல் இருக்கல, மன ஒப்பி போகாது இல்லையா. என்னப்பா இவர் ஒரே ஒரு கடவுள் தான் சொல்கிறாரு, சரி ரைட்டு ஓகே ஒரே ஒரு கடவுள் தான் ஏற்றுக்கிறோம், ஆனால் கடவுள் உருவத்தை வச்சு கும்பிடக்கூடாது, இருந்தாலும் எனக்கு உருவ வழிபாடு வச்சு அதை பார்த்து அந்த உருவ வழிபாடு முன்னாடி போய் உட்காந்து என் மனசுக்கெல்லாம் சொன்னா தான் எனக்கு திருப்தி அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொண்டு இருப்பாங்க இல்லையா. அப்படிப்பட்டவர்களை அவருடைய அவர் பக்கம் ஈர்த்தது தான் எனது ராமகிருஷ்ணனுடைய முதன்மையான ஒரு சாதனையாக பார்க்கப்படுது. சரிங்களா. அப்படிப்பட்ட இளைஞர்கள் இருப்பாங்களே, பிரம்ம சமாஜத்தோடு ஒத்துப்போகாத இளைஞர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களையெல்லாம் தன்பால் ஈர்த்தது தான் ராமகிருஷ்ணனுடைய முக்கியமான ஒரு சாதனையாக பார்க்கப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ணர் 1886 மரணம் அடைகிறார், இயற்கை எழுதுகிறார். அதற்கப்புறம் அவருடைய சீடர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தங்களை ஒரு மதம் சார்ந்த சமூகமாக அமைத்து கொண்டு ராமகிருஷ்ணரையும் அவரினுடைய போதனைகளையும் இந்தியாவிலும் உலகின் ஏனைய பகுதிகளையும் பரப்பக்கூடிய பெரும்பணியை மேற்கொண்டிருப்பாங்க. இந்த பெரும்பணியினுடைய பின்புலமாக பேக்போனாக இருந்தது யாருன்னா சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தான். வீரத்துறவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தான். ராமகிருஷ்ணன் இறக்குறாரு எப்போ 886 இறக்குறாரு. இறந்ததுக்கப்புறம் அவருடைய சீடர்கள் எல்லாமே தங்களை ஒரு மதம் சார்ந்த, அதாவது கிறிஸ்டியன் மிஷனரிஸ் போலவே தங்களை ஒரு மதம் சார்ந்த நிறுவனமாக அமைத்து கொண்டு ராமகிருஷ்ணனுடைய போதனைகள் எல்லாத்தையும் இந்தியா மற்றும் மற்ற பகுதிகளிலும் பரப்பக்கூடிய வேலையை செஞ்சுருப்பாங்க. அந்த வேலையினுடைய பேக் போனாக இருந்தவர் யாருன்னா சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தான் இருந்திருப்பாங்க. இந்த சுவாமி விவேகானந்தரை எப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்களின் நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி தான் விவேகானந்தர் என்னது ராமகிருஷ்ணா மிஷனையே நிறுவிப்பார். கிறிஸ்டியன் மிஷனரிஸ் எப்படி செயல்படுது, அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ராமகிருஷ்ணா மிஷனை சுவாமி விவேகானந்தர் என்னது ஃபவுண்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா. அடுத்து இந்த ராமகிருஷ்ணா மிஷன் சமய செயல்பாடுகள் மட்டும் செய்யலை, அதை தாண்டி அது பொதுப்பணிகளும் செஞ்சுருக்கோம். சரிங்களா. தனது பணிகளை சமய செயல்பாடோடு நிறுத்திக்கலை, மக்களுக்கு கல்வியறிவு வழங்குவது, மருத்துவ உதவி செய்கிறது, அப்புறம் இயற்கை சீற்றங்களின் போது நிவாரணப் பணிகள் மேற்கொள்வது போன்ற பல்வேறு சமூக பணிகள்லையுமே என்னது ராமகிருஷ்ணா மிஷன் செயலூக்கமிக்கதாக செயல்பட்டது. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் நிறையா விவேகானந்தா ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாமே இந்த ராமகிருஷ்ணா மிஷன் பேஸ் பண்ணி வந்த ஸ்கூல் தான். இப்போ எங்கள் ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா சோழவந்தான்லாம் விவேகானந்தா ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் இருக்கும். அங்கே போனால் அங்கே இருக்கவங்களுக்குலாம் ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா. சரி, இப்போ நம்ம விவேகானந்தரை பற்றி பார்க்க போகிறோம் பாருங்கள். பின்னால் விவேகானந்தர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் யாருன்னா நரேந்திரநாத் தத்தா. அப்போ விவேகானந்தருடைய இயற்பெயர் என்னது நரேந்திரநாத் தத்தா. அவருடைய காலம் பாருங்கள் 1863 1902. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மையான சீடர் யார் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தான். இவர் கல்கத்தா யூனிவர்சிட்டியில் பட்டம் படிச்சிருப்பார். சரிங்களா. படித்த இளைஞரான அவர் ராமகிருஷ்ணனுடைய கருத்துக்களின்பால் கவரப்பட்டார். அடுத்து மரபு சார்ந்த தத்துவ நிலைப்பாடுகளில் மனநிறைவு பெறாதவர். மரபு சார்ந்த தத்துவ நிலைப்பாடுகள் இருக்கு இல்லையா, அந்த தத்துவ நிலைப்பாடுகள் எதுவுமே விவேகானந்தருக்கு ஒரு மனநிறைவே தரல. அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா நடைமுறை வேதாந்தமான மனித குலத்துக்கு தொண்டு செய்தல் அப்படின்ற கோட்பாட்டை பரிந்துரைக்கிறாரு. யார் விவேகானந்தர் மரபு சார்ந்த தத்துவ நிலைப்பாட்டிலலாம் அவர் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. அதனால் என்ன பண்ணுறாரு, அப்போதைக்கு நடைமுறை வேதாந்தம் கண்ணுக்கு தெரிஞ்சது என்ன, ஒரு நமக்கு தெரிஞ்சு ஒரு நல்லது அப்படின்னா என்னது, இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறது. அப்போ அதை அவர் செய்கிறார். அப்போ நடைமுறையில் இருக்கக்கூடியது இல்லாத கடவுளுக்கு நான் போயிட்டு உண்டியலில் போயிட்டு காணிக்க போடுறேன், போயிட்டு நான் தங்க கவசம் செய்கிறேன், வெள்ளி கவசம் செய்கிறேன், வேல் போடுறேன், அது போடுறேன், இது போடுறேன்றதை விட அந்த கோயில் வாசல்லையோ இல்லை நம்ம வீட்டு பக்கத்துலையோ நம்ம தெரு பக்கத்துலையோ யாராவது ஒரு 2 பேர் முடியாதவங்க, பெரியவங்க, கைகால் இல்லாதவங்க, அவங்க கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி தந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நமக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நீங்கள் போய் கோயிலில் போயிட்டு என்ன தான் உண்டியலில் காசு போட்டு வந்தாலும் உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு ஏதோ நாங்கள் போட்டு என்னை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதே இது பார்த்தீங்கன்னா எந்த பையனுமே பார்க்காம யாரோ ஒருத்தருடைய பசியை நீங்கள் நிவர்த்தி செய்யும் பொழுது, அவங்களுடைய பசியை போக்கும் பொழுது உங்களுக்கே ஒரு என்ன சொல்கிற ஒரு சந்தோஷம், பரவாயில்ல அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, நல்ல பசியில் இருந்தேன்ப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அவங்க அந்த ஒரு பூரிப்போட ஒரு மனநிறைவோடு அவங்க சொல்லும் பொழுது அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எனர்ஜி தரும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பெரிய
சப்போர்ட்டிவாக இருக்கும். இது போன்ற விஷயங்கள் தான் வந்து மனிதனுக்கு ஒரு திருப்தியை தரும், மன நிம்மதியை தரும். அப்போ அந்த நடைமுறை வேதாந்தமான மனித குலத்துக்கு தொண்டு செய்தல் அப்படிங்கிற கோட்பாட்டை வந்து விவேகானந்தர் அவர்கள் வந்து என்னது பரிந்துரைக்கிறாரு. சரிங்களா? அடுத்து மதத்தோடு தொடர்புடையது அப்படின்ற ஒரே காரணத்திற்காக அனைத்து நிறுவனங்களையுமே பாதுகாக்கணும் அப்படிங்கிற மனப்பாங்கத்தை வந்து அவர் கண்டனம் செய்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னா, மதம் தொடர்பானது, சரிங்களா, இது வந்து மதம் தொடர்பானது அப்படிங்கிற விஷயத்துக்காகவே அந்த மதம் செய்யக்கூடிய அதனுடைய எல்லா நிறுவனங்களையும் பாதுகாக்கணும், நம்ம அதை வந்து செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிற மனப்பாங்கை வந்து இவர் கண்டனம் செய்கிறாரு. அதில் தவறு இருந்தால் அதை விட்டுட்டு அடுத்த வேலை பார்க்கணும். இப்போ மதம் சார்ந்தது அப்படிங்கிறதுக்காக சில பேர் வந்து குறி சொல்லி இது மாதிரிலாம் ஒரு சிலர் ஏமாற்றுவாங்க இல்லையா? அது மதம் சார்ந்தது தான், அதுக்காக அதெல்லாம் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. அப்போ அதெல்லாம் ஒதுக்கணும். இதுதான் இப்படி புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? மதம் சார்ந்தது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எல்லா நிறுவனங்களையுமே வந்து நம்ம அது செக்யூர் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவர் கண்டனம் செய்கிறாரு. அடுத்து பண்பாட்டு தேசியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த அவர், பண்பாட்டு தேசியத்திற்கு விவேகானந்தர் வந்து என்னது முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. இந்து சமூகத்திற்கு புத்துயிரளிக்க இந்திய இளைஞர்களுக்கு வந்து என்னது அறைகூவல் விடுத்தார். இந்து சமூகத்திற்கு புத்துயிரளிக்க இந்திய இளைஞர்களுக்கு வந்து அறைகூவல் விடுத்தவர் தான் விவேகானந்தர், வீரத்துருவி விவேகானந்தர் அவர்கள். அவருடைய சிந்தனைகள் பொருள் உற்பத்தியில் மேலை நாடுகள் செய்திருந்த சாதனைகளை கண்டு தாழ்வு மனப்பான்மை கொண்டிருந்த இந்தியர்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்கதாக இருந்துச்சு. விவேகானந்தருடைய சிந்தனைகள் வந்து என்னது, அவங்க வந்து பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணிட்டான், தொழில் புரட்சியில் பொருள் உற்பத்தியில் மேலை நாடுகள் எல்லாம் செய்திருந்த சாதனைகளை பார்த்துட்டு இங்கே நம்மால் புறம் கைத்தொழில் என்னது அந்த கைவினை தொழிலெல்லாம் போயிட்டு நொடிஞ்சு போயிட்டு தாழ்வு மனப்பால் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் விவேகானந்தருடைய சிந்தனைகள் எல்லாமே இந்தியர்களுக்கு, தாழ்வு மனப்பால் இருந்த இந்தியர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்திருக்கு, ஊட்டுதாக இருந்துச்சு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1892 விவேகானந்தர் வந்து இங்கே மதுரைக்கு வராரு. மதுரைக்கு வந்து மதுரையில் மன்னர் பாஸ்கர சேதுபதினு நினைக்கிறேன், அவரை வந்து சந்திக்கிறாரு. அவர் சந்தித்தோடனே அவர் என்ன சொல்கிறாரு, மதகுரு கிப்பன்ஸ் தலைமையில் 1993 அடுத்த வருஷம் வந்து அமெரிக்கா சிகாகோவில் ஒரு சமய மாநாடு நடக்குது, அதனால் நீங்கள் வந்து அந்த சமய மாநாட்டில் கலந்துக்கங்க சாமி அப்படின்னு சொல்லி விவேகானந்தர்கிட்ட என்னது மன்னர் பாஸ்கர சேதுபதி சொல்கிறார். பாஸ்கர சேதுபதி சொன்னதன் காரணமாக அவர் என்ன பண்ணுறாரு, 1893 இங்கே 1892 மதுரைக்கு வராரு. அடுத்து கன்னியாகுமரி போகிறாரு. கன்னியாகுமரி பாறையில் போயிட்டு தவம் செய்கிறாரு, தியானம் பண்ணுறாரு. தியானம் செஞ்சுட்டு வந்து மதுரை மன்னரை சந்திச்சுட்டு என்ன பண்ணுறாரு, 1893 சிகாகோவில் நடந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அவருடைய ஸ்பீச் ஆரம்பிக்கிறாரு. அதற்கு முன்னாடியெல்லாம் உரையாற்றியவர்கள் எல்லாமே மை டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது இவர் ஒருத்தர் தான் எனது அமெரிக்க சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லி உரையை தொடங்கினோடனே அந்த உரையை கேட்ட அமெரிக்க மக்கள், அங்கே கூடியிருந்த மக்கள் எல்லாமே பிரமிச்சு போயிட்டாங்க. இன்றளவுமே பேசப்படக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க உரையாக விவேகானந்தர் அவர்களுடைய சிகாகோ மாநாட்டு உரையானது போற்றப்படுது. சரிங்களா? பார்ப்போம் பாருங்கள். 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாடு, அந்த மாநாடு மதகுரு கிப்பன்ஸ் தலைமையில் நடைபெற்றது. அந்த மாநாட்டில் அவர் கலந்துக்கிட்டு இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் விவேகானந்தர் வந்து சொற்பொழிவு ஆற்றாரு. அந்த சொற்பொழிவுகள் அவருக்கு பெரும் புகழை சேர்த்தது. சரிங்களா? பெரும் புகழை சேர்த்தது. அடுத்து இந்து சமய சடங்குகளில் கலந்து கொள்ளக்கூடாதென ஒடுக்கப்பட்ட மக்களும் அதுபோன்ற சடங்குகளில் கலந்து கொள்ள கட்டாயம் அனுமதிக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்து கோயிலாக இருக்கும், அந்த கோயிலில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை அனுமதிக்க மாட்டாங்க, சில முக்கியமான சமய சடங்குகளில் ஒடுக்கப்பட்ட மக்களை அனுமதிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நிலை இருக்கும் பொழுது விவேகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, அத்தகைய ஒடுக்கப்பட்ட மக்களும் அவர்களும் இந்துக்கள் தான், அவர்களும் அத்தகைய சமய சடங்குகளில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து விவேகானந்தருடைய செயலூக்கமிக்க கருத்துக்கள் மேற்கத்திய கல்வி பயின்ற வங்காள இளைஞர்களிடையே அரசியல் மாற்றங்களுக்கான நாட்டத்தை ஏற்படுத்துது. இதன் காரணமாக வங்கப்பிரிவினையை தொடர்ந்து நடைபெற்ற சுதேசி இயக்கத்தின் பொழுது இளைஞர்களில் பல பேர் விவேகானந்தரால் வந்து ஊக்கம் பெற்று இந்திய தேசியத்தில் வந்து மிகப்பெரிய பங்காற்றியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து நம்ம பார்க்க பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மஞான சபை வந்து நம்ம தமிழ்நாட்டோடு தொடர்புடையது. சரி, பிரம்மஞான சபையை வந்து துவங்கியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடம் ஹெச்பி பிளவாட்ஸ்கி. சரிங்களா? ஹெச்பி பிளவாட்ஸ்கி மற்றும் அவருடைய கணவரான ஹெச்எஸ் ஆல்கார்ட் அவர்கள், இந்த 2 பேர் தான் பிரம்மஞான சபையை 1875 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க்கில் வந்து நிறுவாங்க.
இந்த அமைப்பு பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா 1886 சென்னையில் இருக்கக்கூடிய அடையாருக்கு இந்த அமைப்பினுடைய தலைமையிடம் வந்து மாற்றப்படுது. சரிங்களா? ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்க, இந்த புக்கில் என்ன இருக்கோ அந்த விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பின்னால் அன்னி பெசன்ட் வருவாங்க. 1917 வந்துட்டு அவங்க பிரம்மஞான சபையினுடைய தலைவராக வந்து அதெல்லாம் அடுத்தடுத்து நடக்கும். ஹோம் ரூல் இதெல்லாம் எல்லா விஷயம் நடக்கும். சரி, நம்ம இதை மட்டும் பார்த்தலாம். பிரம்மஞான சபையை தோற்றுவிச்சவங்க யார்? மேடம் ஹெச்பி பிளவாட்ஸ்கி மற்றும் ஹெச்எஸ் ஆல்காட். சரிங்களா? இவங்க 2 பேரும் தான் அமெரிக்காவில் இந்த பிரம்மஞான சபையை எங்கள் நியூயார்க்கில் தொடங்குறாங்க. இந்த அமைப்பு வந்து 1875 தொடங்கப்பட்ட இந்த அமைப்பினுடைய தலைமையகம் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அடையாருக்கு 1886 வந்து மாற்றப்படுது. இன்னமும் கூட ஆசியாவிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆலமரம் வந்து சென்னை அந்த பிரம்மஞான சொசைட்டி, தியோசோபிக்கல் சொசைட்டி அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மரம் தான். சரிங்களா? இப்போல்லாம் அங்கெல்லாம் யாரும் போய் பெருசாலாம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாகிடுச்சு, போய் பார்க்க முடியாது. ஆசியாவிலேயே இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆலமரம் வந்து அங்கே தான், நம்ம சென்னையில் தான் இருக்குது. சரிங்களா? இந்த அமைப்பை வந்து தியோசோபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தியோஸ் அப்படின்னா கடவுள், சோபஸ்னால் அறிவார்ந்தோர் அமைப்பு, தியோசோபிக்கல்னால் அறிவார்ந்தோர் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மஞான சபை இன்னொன்று வந்து தியோசோபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்மஞான சபை என்ன செஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மஞான சபை வந்து இந்து செவ்வியல் நூல்களை, குறிப்பாக உபநிடதங்கள், பகவத்கீதை ஆகியவற்றை வந்து படிப்பதற்கு உற்சாகம் ஊட்டியது. சரிங்களா? இந்து செவ்வியல் நூல்களை, உபநிடதங்கள், பகவத்கீதையை வந்து படிப்பதற்கு மக்களிடையே வந்து எனது உற்சாகத்தை ஊட்டுச்சு. அடுத்து இந்தியாவில் வந்து பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் வந்து இந்த பிரம்மஞான சபை முக்கிய பங்காற்றியது. நம்ம அயோத்திதாசர் இருக்க இல்லையா, அயோத்திதாசர் வந்து இந்த ஆல்காட் அவருடைய வழிகாட்டுதல் பிரகாரம் தான் 1898 இலங்கைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய புத்த தரவிட்ட தீட்சை வாங்கி புத்த மதத்துக்கு மாறிட்டு வருவார். சரிங்களா? அப்போ இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெற்றதில் முக்கிய பங்காற்றியது எது அப்படின்னா பிரம்மஞான சபை. அடுத்து இந்து மறைநூல்களின் மீது மேலை நாட்டவர் காட்டிய ஆர்வம் படித்த இந்தியர்களிடையே தங்கள் பாரம்பரியம், பண்பாடு குறித்த அளப்பரிய பெருமிதத்தை வந்து ஏற்படுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய நூல்களெல்லாம் வந்து இந்த மார்க்ஸ் முல்லர் போன்ற பல்வேறு அறிஞர்களாக இருக்காங்க, அவங்களாம் வந்து பார்த்துட்டு என்னடா இவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக வந்துட்டு லிட்ரேச்சர்லாம் அவங்க வந்து வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு வியந்து சொல்லும் பொழுது அதெல்லாம் கேட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய பண்பாடு பற்றி இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து என்னது ஒரு பெருமை, ஒரு கர்வம் இல்லையா? அப்பா நம்ம ஊர் புத்தகத்தை பற்றி, நம்ம ஊரை பற்றி வெள்ளக்காரன் எப்படி சொல்கிறான் பாருன்ட்டு அப்படி ஒரு விஷயத்தை ஏற்படுது. இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து பிரம்மஞான சபை வந்து முக்கியமான பங்களிப்பு செஞ்சு. ஒன்று வந்து பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் முக்கிய பங்களிப்பு. அடுத்து இந்து செவ்வியல் நூல்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து என்னது உத்வேகம் கொடுத்துச்சு. இப்போ இது 2 பார்த்தலாம். அதற்கப்புறம் அன்னி பெசன்ட் அவர்களுடைய பங்களிப்பு பார்த்துடலாமா? ஆல்காட் அவர்கள் வந்து 1907 மறைந்துடுவார்னு நினைக்கிறேன். சரிங்களா? இங்கே அவர் வருஷமே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். எஸ், 1907 ஹெச்எஸ் ஆல்காட் வந்து இறந்துடுவார். அதற்கப்புறம் அன்னி பெசன்ட் அம்மையார் தான் வந்து பிரம்மஞான சபையினுடைய தலைவராக வருவாங்க. சரி, இப்போ பார்த்துடலாம். ஆல்காட்டினுடைய மறைவிற்கு பின்னர் இந்த அமைப்பினுடைய தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த இயக்கம் மேலும் செல்வாக்கு பெற்றது. சரிங்களா? இந்த இயக்கமானது என்னது மேலும் செல்வாக்கு பெற்றது. 1907 ஆல்காட் இறக்குறாங்க. ஆல்காட் இறந்ததுக்கப்புறம் அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து பிரம்மஞான சபைக்கு தலைவராக வராங்க. அவர் வந்து ஒரு அயலார்ந்து பெண்மணி. சரிங்களா? நீதி கட்சி வந்து அவரை வந்து, அதாவது இந்தியாவிலேயே வந்து ஒரு கிறிஸ்டியன் லேடி, ஒரு பிராமினா, ஹிந்து பிராமினா வாழ்ந்திருப்பாங்க. அவங்க தான் வந்து அன்னி பெசன்ட். சரிங்களா? நீதி கட்சிக்காரங்களாம் அன்னி பெசன்ட் என்ன சொல்லுவாங்கன்னா அயர்லாந்திய பிராமண பெண் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சரி, ஆல்காட் அவருடைய மறைவிற்கு பின்னாடி அதனுடைய தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அதை தொடர்ந்து தான் இந்த பிரம்மஞான சபை வந்து மிகவும் செல்வாக்கு பெற்ற ஒரு அமைப்பாக மாறுது. அது மட்டும் இல்லாமல் இந்திய தேசிய அரசியலுமே வந்து முக்கியத்துவம் பெற்ற அவர் தன்னாட்சி இயக்க சங்கத்தை அமைத்து அயர்லாந்திற்கு வழங்கப்பட்டதே போல் இந்தியாவிற்கும் தன்னாட்சி வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைப்பார். அன்னி பெசன்ட் அவர்கள் பிரம்மஞான சபைக்கு வந்து சரிங்களா என்ன பண்ணுறாங்க, தலைவரானதுக்கப்புறம் அந்த இயக்கத்தை வந்து மேலும் முன்னெடுத்து செல்கிறாங்க. அதற்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பத்திரிகைகள் வேறு ஆரம்பிப்பாங்க. அந்த பத்திரிகை வாயிலாக இந்த பிரம்மஞான கருத்துக்களை வந்து பரப்புவாங்க. 2 பத்திரிகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நியூ இந்தியா, இன்னொன்று காமன்வெல்த். இந்த 2 செய்தித்தாளின் மூலமாக இவர் பிரம்மஞான கருத்துக்களை வந்து பரப்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலுமே ஒரு முக்கிய பங்கு வைத்தியராக இருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலில் இவங்க செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னாட்சி இயக்கம் அப்படின்ற ஹோம் ரூல் மூமெண்ட்டை வந்து
இந்தியாவில் அமைத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அயர்லாந்துக்கு வழங்கப்பட்டதை போல் தன்னாட்சியை இந்தியாவிற்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருப்பாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து புத்தகங்களும் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் நமக்கு பின்னாடி வரும், அப்பப்போ நம்ம பார்த்துடலாம். அதே போல் என்ன சொல்லுவாங்க, நவீனமான ரயில் வண்டியில் பயணம் செய்வதை காட்டிலும் சுதந்திரமான மாட்டு வண்டியே மேலானது அப்படின்னு சொல்லி அன்னி பெசன்ட் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஹவ் இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம், அதாவது விடுதலை பெற இந்தியா எப்படி துயருகிறது அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருப்பாங்க. அப்புறம் இந்தியா ஒரு தேசம் அப்படின்ற ஒரு நூலையுமே அன்னி பெசன்ட் அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இதோட வந்து நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். மீதி இருக்கக்கூடிய அந்த சாதி எதிர்ப்பு இயக்கம், அப்புறம் வந்து தென்னிந்திய சீர்திருத்த இயக்கங்களை வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். சரிங்களா? தொடர்ந்து பாருங்கள். இந்த 60 நாளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாடங்களை வந்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. புது ஸ்டூடெண்ட்ஸு படிச்சுட்டு இந்த வீடியோ பாருங்கள், இல்லை வீடியோவை பார்த்துட்டு கூட புத்தகத்தை ஒரு முறை பார்த்துருங்க. புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல் எல்லாத்தையுமே வந்து நம்ம இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 60 பாடங்கள் வரைக்கும் கொடுத்துருக்கோம். 60 நாட்களுமே இந்த ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய மெயினான இந்த புத்தகங்கள் பாடங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒரு முறை நல்லா படிச்சிட்டாலே நமக்கு ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவரால் கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ அதனால் நம்ம வீடியோஸ் தர்றோம், பாருங்கள். இதனுடைய 2ஆம் பாகம் இதன் தொடர்ச்சியாக வந்து வெளியிடப்படும். அதையுமே பாருங்கள். பார்த்துட்டு என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா புக்கில் வந்து அந்தந்த பாயிண்ட்ஸை அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும் ரிவிஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.